லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வர் ஒரு பெரிய ஃபால் கொடுத்துருந்தது. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபாலுக்கான ரீசன் என்ன. இப்போது சில பேருக்கு வந்து இருக்கிற ஒரு கொஸ்டின், இதை வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி சில பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கோல்டு அண்ட் சில்வர் அடுத்தது வந்து நமக்கு என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன ஃபார்மேஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு அரௌண்ட் ஒரு 16% கிட்ட வந்து ஃபாலாக இருந்தது. இதுவே வந்து நீங்கள் சில்வர் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நம்மளுக்கு ஒரு 40% கிட்ட ஃபால் ஆச்சு. இந்த டிஃப்ரென்ஸ் இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ கோல்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறதோட நம்மளுக்கு வந்து சில்வரில் வால்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போதும் சரி ஒரு ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். இப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் லைவ் மார்க்கெட்லேயே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோல்டு பார்க்கும்போது 16% ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1:5 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் ஓட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுக்கு கரண்ட்டாக வந்து கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேர்லி வந்து ஒரு ஹை அரௌண்ட் ஒரு 16,800. இப்போது 22 கேரட் இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து பை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 22 கேரட் இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16,500 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ப்ரைஸ். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஒரு 14,900 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. இப்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா ஸ்டில் என்னோட வியூ கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் பார்க்கும்போது கோல்டு நம்ம எப்பயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்போம். ஏன்னா இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து சில்வர்னு சொல்லி நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ அதோட இம்பேக்ட் இப்போ ஃபால் ஆகும்போது கண்டிப்பாக நிறைய பேரோட இதனால வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது சில்வர் இது பார்த்தீங்கன்னா சில்வர் நம்மளுக்கு வந்து ஒரு பர் கிராம் அரௌண்ட் ஒரு 291 ருபீஸில் வந்து இருந்தது. இப்போ நான் சில்வர் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நான் முன்னாடியே வந்து சில்வர் கொடுத்துருந்தேன். ஏன்னா இப்போது ஒரு வீடியோவில் தான் வந்து யாரை கேட்டிருந்தீங்க சில்வர் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பர் கிராம் ஒரு ஃபிசிக்கல் சில்வர் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த டைம் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 278 ருபீஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம புது ஹைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போது நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தால் வந்து ஃபால் ஆச்சா. இப்போது அந்த ப்ரைஸ் வந்து எதை பேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னா இப்போது நான் சொன்னது வந்து ஃபிசிக்கல் சில்வரோட ப்ரைஸ். பட் நம்ம வந்து இப்போது கோல்டன் சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கும் ப்ரைஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அப்போது சில்வர் இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது 291 ருபீஸ் பர் கிராம். ஏன்னா இது வந்து நமக்கு நேற்று கம்பேர் பண்ணுறதோட நேற்று வந்து அரௌண்ட் ஒரு 240 ருபீஸ் இது கம்பேர் பண்ணி நியர்லி வந்து ஒரு 50 ருபீஸ் ஒரு நாள்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பர் கிராம்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே வந்து நீங்கள் ஒரு 10 கிராம்ஸ் அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை 1 kg அந்த இது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இந்த 1 kg இது வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து January 29 அரௌண்ட் ஒரு 25,000 ருபீஸ் பர் டேயில் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 செஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு 20,000 ஆல்மோஸ்ட் வந்து January 31 ஒரு கோல்டு அண்ட் சில்வர் மேஜராக வந்து நம்மளுக்கு கிராஷ் ஆகும்போது நேர்லி வந்து ஒரு 85,000 கிட்ட ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இப்போது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் இருக்குது. இதை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. இப்போது கோல்டு வந்து சில்வர் வந்து நான் பை பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போது கோல்டு அண்ட் சில்வர் இப்போ வந்து கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இருக்குது. இது வந்து சடனாக ஃபால் ஆச்சா அது எல்லாமே வந்து நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு அண்ட் சில்வர் கிராஷ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேஸ் இந்த ஃபால் ஆனால் கோல்டு அரௌண்ட் ஒரு 16%, இதுவே வந்து சில்வர் பார்க்கும்போது ஒரு 40%. இதுதான் வந்து ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு மேஜராக ஒரு பெரிய ஃபாலாக ஒரு பெரிய கிராஷாக அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் சார்ட்டில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இது விட நம்மளுக்கு வந்து பெரிய ஃபாலாக கோல்டு அண்ட் சில்வர்லாம் இருக்குது. அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஃபால் கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கு அதோட கரெக்ஷன் ஃபேஸில் தான் வந்து மார்க்கெட் வந்து அரௌண்ட் ஒரு 40% கிட்ட வந்து நம்மளுக்கு சில்வர் ஃபாலாக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃபால் நடந்ததுக்கான ரீசன் வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நியூஸ் பேஸ் பண்ணிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ரீசன் பார்க்கும்போது ஈரான் யூஎஸோட அந்த வார் டென்ஷன்
இப்போ நார்மலாக வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ மணி கண்ட்ரோலாக இருக்கட்டும், இல்லை பூம்ராகாக இருக்கட்டும், இப்போ அவங்க ஷேர் பண்ண விஷயம் ஈரான் அதுக்கப்புறம் வந்து யூஎஸோட வார் டென்ஷனால தான் கோல்டு அண்ட் சில்வர் வந்து கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து இந்த வார் டென்ஷன் இருக்கும்போது கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். பட் இவங்க சொன்ன விஷயம் வந்து இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பேக்ட் கோல்டு அண்ட் சில்வர் வந்து ஃபால் ஆனதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட் இதுலேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போது ஃபெட்டோட அந்த ரெப்போ ரேட் அப்பயே இப்போது ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஃபெட்டோட சேர்மனுக்கும் வந்து ஒரு கிளாஷ் இருக்குது. இப்போது ரேட் கட்லாம் பண்ண சொல்லி இப்போது ட்ரம்ப் அவர் வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு இப்போ ஃபெட்டோட சேர்மன் சொல்லி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது லாஸ்ட் அந்த ட்ரேடிங் செஷன் அப்போது ஒரு ட்வீட், இப்போது கெவின் வாஷ் வந்து நெக்ஸ்ட்டோட ஃபெடரலோட ரிசோட சேர்மனாக இருப்பாருன்னு சொல்லி ஒரு நியூஸ். ஏன்னா இப்போது லாஸ்ட் வீக்லேயே வந்து சொல்லியிருந்தேன், இப்போ நெக்ஸ்ட் ஒரு 4 months வந்து இப்போ கரண்ட் சேர்மன் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். அதனால் நெக்ஸ்ட்டு சேர்மன் வந்து இப்போது கெவின் வாஷ் இவர் வந்து நெக்ஸ்ட் சேர்மன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ண உடனே தான் வந்து நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபால். இப்போ தேர்ட் ரீசன் பார்க்கும்போது கரன்சி. ஏன்னா இப்போ டே பை டே வந்து இப்போ நம்ம ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆகுது. ஏன்னா இப்போ அரௌண்ட் ஒரு 92 rupees கிட்ட வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகுது. அப்போ இதோட இம்பாக்டும் வந்து நம்மளுக்கு கோல்டு அண்ட் சில்வர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு அண்ட் சில்வர் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இப்போது நீங்கள் ETF பற்றியும் கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி இப்போது கரண்ட்டாக நம்மளோட மார்க்கெட் இப்போ M6 வந்து கோல்டு அண்ட் சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் லாஸ்ட் இதில் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி கோல்டு அண்ட் சில்வர் வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கோல்டு நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தோம். கோல்டு வந்து 4979 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒன்ஸ் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 5434 வரையும் இங்கே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போது இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணிட்டு கொடுத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டூல். ஏன்னா இப்போ நான் டெக்னிக்கல் சொல்கிறது வந்து இண்டிகேட்டர் சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு ஃபிபனோக்கி இருக்கட்டும், ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி டூல்ஸை வச்சு தான் வந்து நான் அனலைஸ் பண்ணுறது. இப்போ அந்த டூல்ஸ் வச்சு பார்க்கும்போதே வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து கோல்டு எது வரையும் போகும்னு சொல்லி கிளியராக அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் சொன்னேன். இந்த லெவல் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்களும் இதே சேம் சார்ட் தான் உங்களுக்கும் ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா வரும். இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரை பேட்டர்ன், அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்க்கும்போது ஒரு எலியட் வியூ அந்த ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. இப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது வந்து 5434 இப்போ இந்த வீக் வந்து நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஓகே, இப்போ அந்த கோல்டு ப்ரெடிக்ஷன்ஸோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணணும். ஒரு 10 days முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் கோல்டோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5434 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் என்னாச்சுன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்து. அப்போ மார்க்கெட்டில் ட்ராப் இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் செகண்டாக கேட்டது இது வந்து ஆப்ரேட்டர்ஸோட ட்ராப்பான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஆப்ரேட்டர்ஸோட ட்ராப் கிடையாது. யூஸ்வலாக வந்து மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம். மேனிப்புலேஷன் மார்க்கெட்டில் இருக்கான்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ இந்த மேனிப்புலேஷன் இல்லாமல் இவங்களால இவ்வளோ பெருசாக வந்து செல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் இந்த மேனிப்புலேஷன் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்து அவங்க செல் பண்ண முடியாது. ஏன்னா இப்போது ஒரு ரீட்டெயிலராக வந்து நம்ம பண்ணுற ஒரு விஷயம், இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், பை போய்டுவோம். இதே மாதிரி ஒரு லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். இதுதான் வந்து ஒரு கான்செப்டாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். பட் ஒரு இன்ஸ்டியூஷன் லெவலில் பார்க்கும்போது அவங்கள வந்து நம்மளை ரீட்டைலர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ நம்ம ரீட்டைல் ட்ரேடர், அப்போ வந்து நம்ம என்னென்னா இப்போது நானே சொல்லியிருந்தேன் இப்போ 5434 வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பைன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே பார்க்கும்போது ஜஸ்ட் இங்கே விக் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணணும். அப்போது கேண்டில்ஸ்லேயும் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்போது அந்த டீட்டெயில்ஸோட இன்புட்டையும் நீங்கள் டெக்னிக்கல்ஸ் வந்து கம்பைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போது இந்த இடத்துல விக் இருக்குது, பட் இது ஆக்சுவலாக என்ன கேண்டில்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரிவர்சல் கேண்டில், ஒரு இண்டிகேஷன் மூமெண்ட், ஒரு ரிவர்சல் கேண்டில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ஒரு கேண்டில் இண்டிகேஷன் கொடுத்துட்டு தான்
மார்க்கெட்டில் வந்து ஃபால். அப்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால் ஆனால் இது வந்து சடன் ஃபால் கிடையாது. அதனால தான் வந்து நான் ஒரு வீடியோலையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போது ஒரு கோல்டு பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் ரேலி கொடுத்தாச்சு, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அதே டைமில் வந்து நான் சொன்ன விஷயம் கோல்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபிசிக்கல் கோல்டு பர் கிராம் வந்து 15,000. இப்போ அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு 18,000 வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இப்போ நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த 50,000 ஹிட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த 18,000 வந்து கண்டிப்பாக கோல்டு போயிருக்கும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இது க்ளோசிங் வைக்காமல் இது பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பி என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸில் இருக்குது. ஸோ ஓகே, இப்போது இந்த இவ்வளோ பெரிய ஃபால் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஏன்னா இப்போது இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டு அவங்க எல்லாமே வந்து அரௌண்ட் ஒரு 47 rupees. இப்போ கோல்டு பீஸில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 47 rupeesலேயே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த ஃபால் வந்தாலும் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் வந்து இருக்குது. இப்போ யாரெல்லாம் வந்து இந்த லாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் போயிட்டு யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து இப்போ மேஜராக பார்க்கும்போது ஒரு 16 to 17% கிட்ட வந்து இப்போ கோல்டு வந்து ஒரு பெரிய லாஸில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம கோல்டு பார்க்கும்போது இப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் வந்து கோல்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை. இது எப்பயுமே யூஸ்வலாக நடக்கிற ஒரு ஃபால், ஒரு கரெக்ஷன். ஏன்னா இப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கு இது வந்து நமக்கு வந்து மேஜராக ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. திரும்பியும் ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போது இந்த லோவில் இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லோலேருந்து பார்த்தீங்கன்னா நியர்லி நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 40% மேலேயே வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது மார்க்கெட் எப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் சொல்லுவோம்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப நமக்கு வந்து அடுத்த டைஸ் போகும்போது தான் அது ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் சொல்லுவோம். ஒரே பீக்காக வந்து நமக்கு வந்து மேலே போச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஸ்டேபிளான மார்க்கெட் கிடையாது. ஏன்னா இப்போது நீங்கள் கோல்டு பார்த்தீங்கன்னாச்சு ஒரு ஸ்விங் ஃபார்மேஷன் இல்லை ரீட்ரேஸ்மெண்ட் அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது. பட் இதுவே நீங்கள் சில்வர் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்ட்ரீக்காக வந்து நமக்கு வந்து மேலே போயிருக்கும். அப்போது கோல்டு இப்போ இவ்வளோ தூரம் வந்து நமக்கு வந்து ஃபால் இருக்குது. இப்போது இந்த ஃபால் ஆனதும் எது வரையும் வந்து நமக்கு வந்து ஃபால் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிபனாக்கின்னு சொல்லி ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 50% கிட்ட வந்து ஃபால் இருக்குது. இது திரும்ப நமக்கு வந்து ஒரு ஃபால் கொடுத்தா கூட என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு வந்து அரௌண்ட் ஒரு 0.618 இந்த ரேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ இது வந்து ஒரு ETF நான் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஏன்னா இல்லை நான் இன்னொரு விஷயம் சொன்னது பல்காக போடாதீங்க. ஒரு SIP மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபால் வந்தாலும் அது வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் தெரியும். ஒரு மேஜராக வந்து நமக்கு வந்து பெரிய லாஸ் இருக்குது அது ஒரு லாங் டேர்ம் பார்க்கும்போதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போது கோல்டு பார்க்கும்போது ஒரு 0.5 வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. திரும்பி நம்மளுக்கு இந்த ஃபால் கண்டினியூ ஆச்சுன்னா, ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து திரும்பி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஃபால் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆச்சுன்னா திரும்ப நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4,540 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இப்போ இதுலேயும் வந்து நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து கோல்டு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்ட் லைன் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல தான் வந்து நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போ இந்த ஃபால் ஆனால் கூட திரும்ப நம்ம வந்து ஃபால் வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஃபால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் சப்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4,400. ஓகே, அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு வந்து கோல்டு இது வந்து செல்லிங் கிடையாது. இப்போ கீழே வந்தது வந்து நான் இது ப்ராஃபிட் புக்கிங் ஒரு டெக்னிக்கலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா இப்போது யாராச்சும் அது பை பண்ணினே இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே தான் மூவ் ஆகும். பட் அது வந்து அவங்க பொசிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகும்னு சொல்லி தெரியும். இப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங்காக தான் மார்க்கெட் வந்து இது வந்து நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து கரெக்ஷன். இது வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய கிராஷ் அது மாதிரி கிடையாது. யூஸ்வலாக கோல்டு அண்ட் சில்வரில் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓகே, அதனால் இப்போ நியர்பை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ 4,540. திரும்ப நான் இப்போ வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா திரும்பி எப்போ வந்து நான் SIP வந்து அக்யூமுலேட் பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து திரும்பி நான் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பேன். ஓகே, அதனால் கோல்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து முன்னாடி கம்பேர் பண்ணதை விட இது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்குது. இது வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு வந்து ஒரு 8,000 போகுமானா கண்டிப்பாக வந்து 8,000 போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அப்போது இன்னும் நம்மளுக்கு வந்து கோல்டு கீழே வந்தாலும் நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் பார்க்கலாம். இப்போது சில்வர் வந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சில்வர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ணது தான் சில்வர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து அரௌண்ட் 108 இந்த ரேஞ்ச் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நியூஸஸ் பேக்கப் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வால்யூம் வச்சு நமக்கு வந்து ஒரு 2 டேஸ்லேயே வந்து டார்கெட்டு நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அப்போது இதுவும் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சில்வரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 108 109 இந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ இது வந்து எங்கே வேணால் போய் ஸ்டாப் ஆகிருக்கலாம். பட் இங்கே போயிட்டு ஸ்டாப் ஆனதுக்கும் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நமக்கு வந்து ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து நம்ம சில்வரில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன். சில்வர் நம்ம இதுலேயும் வந்து கிளியராக சொல்லியிருந்தோம். சில்வர் நெக்ஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 109. இப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து 124 அந்த ரேஞ்ச் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து 122 இந்த ரேஞ்சை ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. அப்போ அதில் நான் கிளியராக சொன்ன ஒரு விஷயம், ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும், இதுக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் சொல்லி. பட் இங்கேயும் கோல்டு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி சில்வர் பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு விக் மட்டும்தான் இருக்குது, இங்கே வந்து நம்மளுக்கு வந்து க்ளோஸ் ஆகலை. அப்போது சொன்ன மாதிரி ரீட்டைல் ட்ரேட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே 110 கிராஸ் ஆகிடுச்சு, திரும்ப 120 போயிடுச்சு, 125 போயிடுச்சு, அடுத்து வந்து 140 போகும். இந்த மாதிரி ஒரு ஹையும் பிரேக் அவுட் ஆகும் போதெல்லாம் பைன்னு போயிருப்பாங்க. இப்போ இங்கிருந்து தான் நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 40% கிட்ட வந்து சில்வர் வந்து ஃபால் ஆச்சு. ஓகே, அப்போது சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இவ்வளோ தான் ஃபால் ஆயிருக்கு. இது வந்து இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஜஸ்ட் இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு இப்போது சில்வர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.68 இந்த ரேஞ்சில் தான் வந்து நமக்கு வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போது சில்வர் திரும்ப நான் எப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. முன்னாடியே நான் வந்து எஸ்ஐபி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் சில ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணிவிட்டு நம்ம அக்யூமுலேட் பண்ணினா வந்துருப்போம். இப்போ கீழே ஃபாலாக இருக்குது, திரும்ப என்ன பண்ணுவோம், நம்ம இது கீழே வந்ததுக்கு இங்கே போய்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆகணும். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும்னு தெரிஞ்சால் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை சொல்லியிருந்தேன். இப்போ ரிவர்சல் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு எஸ்ஐபி இடிஎஃப்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. திரும்ப வந்து எனக்கு மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் என்னென்னா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து டைம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம கரெக்டான என்ட்ரி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம டைம் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யாராச்சும் வந்து டாப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ இருக்குது. அப்போ திரும்ப நம்மளுக்கு வந்து நம்ம பையிங் ப்ரைஸ் வரதுக்கு வருமானம் கண்டிப்பாக வரும். பட் அதுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு அந்த மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருந்ததுனால ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டைம்லேயே கொடுத்தாச்சு. அப்போ திரும்பவும் அதே மாதிரி மொமெண்டம் வருமா, இல்லைனா நமக்கு வந்து இங்கே ஒரு சைட் வேஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா டைம் எடுக்கும். பட் லாங் டேர்ம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான பொட்டென்ஷியல் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா ப்ரெஷியஸ் மெட்டல் கோல்டு அண்ட் சில்வர் கண்டிப்பாக இது வந்து ஒரு கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அதனால் நீங்கள் வந்து இடிஎஃப்பில் பண்ணுறீங்க அப்படின்னா இடிஎஃப்பில் நான் சில்வர் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கோல்டு வந்து ஒரு பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். இடிஎஃப் வந்து போகிறது. சில்வர் ஏன்னா நம்மளுக்கு வந்து வால்டைல் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நான் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. அப்போது இங்கே வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா திரும்ப இது வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஓகே, இப்போது இந்த ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடி வேறு என்ன டீட்டெயில்ஸ், ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ஏன் ஸ்டாப் ஆகணும், அப்போ அதுக்கும் ரீசன் இருக்குது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன், அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்ததுன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு டிசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது சடன் ஃபாலாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளியரான இண்டிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு அட்வான்ஸ் பேட்டர்னில் பார்க்கும்போது இங்கே கிளியராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் சொல்லுவோம். இப்போ டெக்னிக்கல் யூஸ் பண்ண ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு வெஜ் பேட்டர்ன் சொல்லுவோம். அப்போது இங்கே என்ன நடந்திருக்கு, எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபாலாக இருக்குது, ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஃபால். அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகிருக்கு. அப்போது இது சடன் ஃபாலாக இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஒரு இண்டிகேஷனே கொடுக்காம அப்படியே வந்து ஒரே ஷார்ட்டாக கீழே வந்துச்சாங்க. கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் ஒரு பை ஆனாலும் சரி ஒரு செல் ஆனாலும்
கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துட்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து நடக்கும். பட் அந்த இண்டிகேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ண தெரியும். அதனால தான் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலாக நீங்கள் ரெகுலராக கேட்டது ஒரு பீக் போகுது கீழே பொறுமா வரும்னு சொல்லும்போது அப்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து அந்த ஃபால் நடந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அப்போது எக்ஸாக்டாக நமக்கு வந்து ஒரு இது ரேசிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ரேசிங் வெஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். அப்போது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஃபால் வந்து பார்த்துக்கணும். அப்போது இங்கே வந்து இந்த வெஜ் பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், இவ்வளோ தூரம் கீழே ஃபால் ஆகிற வரையும் வெயிட் பண்ணியிருக்க மாட்டோம். அதில் ட்ரிம்மிங் அந்த மாதிரி இப்போ ETF நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ட்ரிம்மிங் இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஃபிட்ஸை வந்து நான் இந்த ரேஞ்ச் வரும்போதே வந்து புக் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ரேஞ்சில் புக் பண்ணிக்கலாம், இந்த ரேஞ்சில் புக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து கீழே வர வரையும் வெயிட் பண்ணிக்க மாட்டோம். அப்போது வெயிட் பண்ணாதவங்களுக்கு என்ன சொல்லி திரும்பி நம்ம வந்து அந்த டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது கோல்டு அண்ட் சில்வர் இப்போ இவ்வளோ தூரம் ஃபால் ஆனது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கோல்டு இது வந்து கரெக்ஷன், இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான். ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு வந்து மேஜராக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. திரும்ப நமக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டு ரிகவரி ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இதே மொமெண்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நீங்கள் கேட்ட ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க இப்போ வந்து 3.5 kg ஆஃப் இது வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி. இப்போ கேஜி வந்து அரௌண்ட் ஒரு 3.45 lakhs கிட்ட வந்து வாங்கியிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்மளுக்கு கரண்ட்டாக ப்ரைஸ் பார்க்கும்போது இன்னும் நமக்கு சில வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆகலை. இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்க்கும்போது 2.91 நினைக்கிறேன் 91 lakhs வந்து இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயே வந்து ஒரு 55,000 கிட்ட வந்து லாஸ். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு 6% வந்து நீங்கள் வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு பொறுத்தவரையும் நீங்கள் வந்து திரும்பியும் போயிட்டு நீங்கள் எங்கே வாங்கினீங்க அங்கேயே கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6%. நீங்கள் அதே கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விற்கிறீங்கன்னா 6%, இல்லை நீங்கள் வந்து வேறு கடையில் எங்கேயாச்சும் வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9% கிட்ட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு மேஜரான ஒரு லாஸாக இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் சில்வர்னால என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம், பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 weeks வந்து பாருங்கள் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து யார் வரி பண்ணுறதுனா டாப்பில் பை பண்ணிவிட்டு ETFல ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து யோசிக்கலாம். பட் ஒரு ஃபிசிக்கல் சில்வராக இருக்கட்டும், ஃபிசிக்கல் கோல்டு வந்து இப்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் கிடையாது. திரும்பி நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் பார்க்கும்போது திரும்பி மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஜஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் அது மாதிரி கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.